திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறை மகனே. இரக்கம் பொழிந்தவரே, இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. உந்தன் கருணையின் கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே. உம் அன்பென்னும் நெருப்பினிலே எல்லா தீமையும் கரைந்திடுதே. பரிசுத்த உறவாய் மலருதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, மாதா டிவியின் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். உதகை மறைமாவட்டம் பேராலயத்தின் அன்பு மக்களாகவும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திரு இருதயத்தின் நாமத்தை கூறிக்கொண்டு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறோம். இயேசுவின் இதயம் திரு இருதயத்தின் விந்தைகள் என்ற கருத்தோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவோம். அன்பான இதயம், ஆருயிர் இதயம், இரக்கத்தின் இதயம், ஈன்றெடுக்கும் இதயம், உள்ளம் கவர்ந்த இதயம், ஊருக்கு தன்னை கொடுத்த இதயம், எல்லோரும் விரும்பும் இதயம், ஏன் பாவம் செய்தாய் என்ற கேள்வியை கேட்காத இதயம்,
ஐயம்பட தேவையில்லாத இதயம், ஒன்றுபட எல்லோரையும் இணைக்கும் இதயம், ஓ என்று கண்ணீர் வடிக்கும் இதயம். இப்பேற்பட்ட இதயத்தை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். இயேசுனுடைய திருதயத்தின் விந்தைகளோ பல, நான் சொன்னதோ சில. இயேசுவில் பிரியமானவர்களே, எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்கிற நாம் அனைவரும் உலக திருச்சபைக்காகவும், உலக மக்களுக்காகவும், உலக தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தமது அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 11 முதல் 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாரும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பார செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், ஆதலால் எனக்கேதும் குறையில்லை.
வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தோம். அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார்.
வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அவருடைய அன்பை நாம் தியானிக்கின்றோம். அளவிட முடியாத அன்பு, அதிசயமான அன்பு, ஆச்சரியமான அன்பு. அவருடைய அன்பிற்கு நாம் எந்த ஒரு இலக்கணமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய மனித அன்பு குறையுள்ள ஒரு அன்பு. ஆனால் இயேசுவினுடைய அன்போ மிக ஆழமானது, அதிசயமானது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நானே நல்ல ஆயனாக இருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். நீங்கள் வழி தவறி போனாலும் கூட நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் உங்களை நேசிக்கிற கடவுளாக நான் இருக்கிறேன். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அன்பு. பொதுவாக நம்முடைய வாழ்விலே நாம் யாரை அன்பு செய்கிறோம் அப்படின்னா, நம்மீது யார் அக்கறை கொள்ளுகிறார்களோ, நம்மை யார் மதிக்கிறார்களோ, நமக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாம் அன்பை செலுத்துவோம். நம்ம யாராவது உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்றால், அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றால், அல்லது நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களை மனதில் கூட நினைக்க மாட்டோம். ஆனால் இயேசுவினுடைய அன்பு அதிசயமான அன்பு. நீங்கள் பகைவர்களாக இருக்கும் பொழுதே அவர் உங்களை அன்பு செய்தார் அப்படின்னு தான் பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு நண்பனுக்காக, ஒரு நமக்கு உதவி செய்பவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதே கடினமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் பகைவர்களாக இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய உயிரை உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றியிருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார். இந்த காணாமல் போன ஆடுன்னு சொல்லும் பொழுது, வழி தவறிய ஆடாக அது எப்படி வழி மாறி போகிறது, திசை மாறி போகிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பல வேளைகளில் இந்த சின்ன ஆடுகள், குட்டி ஆடுகள்லாம் வழி தவறி போய்விடும். அதை போய் அந்த மேய்ப்பர் தேடி கண்டுபிடித்து அதை தோள் மீது சுமந்து கொண்டு அவர் வருகிறார். ஆனால் ஒரு சில ஆடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னா, அந்த மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக, அந்த மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து இவைகள் வழிமாறி தடம் மாறி சென்று விடுகின்றன. ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுன்னும் போது ஏதோ ஒரு குட்டி ஆடு மட்டும் கிடையாது. இந்த மாதிரியாக அந்த ஆண்டவருடைய அன்பை உதறி தள்ளி அந்த மந்தையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஆடுகளை கூட தேடி செல்பவராக இந்த அதிசயமான அன்பு. அதான் நம்முடைய ஆண்டவருடைய அந்த திரு இருதயம். நானே என்னுடைய ஆடுகளை தேடி செல்வேன் என்று எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம். அந்த ஆடுகளை நான் பராமரிப்பேன், அந்த ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன், அதை நான் பாதுகாப்பேன். இன்றைக்கு அந்த பதிலுரை பாடலிலும் கூட திருப்பாடல் 23
அந்த ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, அந்த அதிசயமான அந்த அன்பு. இதோ நானே நல்ல ஆயராக இருந்து என்னுடைய ஆடுகளை நான் பராமரிப்பேன், அவைகளுக்கு என்ன தேவையோ அதை நான் தேடி தேடி அவைகளுக்கு கொடுப்பேன், அவைகளை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழல்களிலே தனிமையை நாம் உணரலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், நான் மட்டும்தான் இந்த வேதனையை அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சோதனைகள் வருகின்றன, நான் எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கவில்லை என்றெல்லாம் பல வேளைகளில் நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த அதிசயமான அன்பு நிறைந்த அந்த திரு இருதயம் நம் அருகிலே இருக்கிறது. அந்த அன்போடு நம்மை அவர் அரவணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் இறைவனுடைய பராமரிப்பு. அந்த இறைவனுடைய அந்த பராமரிப்பை நாம் உணரும் பொழுதுதான் அவர் செய்கின்ற அந்த காரியங்கள், அந்த விந்தைகள், திரு இருதயத்தினுடைய அந்த விந்தைகள் நமக்கு புரியும். இந்த நாளிலே அந்த ஆண்டவருடைய அந்த திரு இருதய அந்த பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்ற இந்த வேளையில் அந்த அதிசயமான அந்த அன்பு, ஆழமான அந்த அன்பு நம்மை இம்மட்டும் காப்பாற்றி கொண்டு வருகிறது, இம்மட்டும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது, இம்மட்டும் நம்மை தாங்கி பிடித்து கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்வோம். அதே போல அந்த ஆயன் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் என்னை அறிகின்றன, நானும் அவற்றை அறிகிறேன். He is talking about an intimate relationship. ஒரு அந்யோன்யமான அந்த ஒரு உறவை ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். ஆயன் எங்கோ ஆடுகள் எங்கோ என்று அல்ல, நான் என் ஆடுகளை அறிவேன், அவைகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அதே போல என்னுடைய ஆடுகளின் குரலுக்கு நானும் செவி கொடுக்கின்றேன். இதான் இந்த அதிசயமான அன்பு நம்மிடம் எதிர்பார்ப்பது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஏதோ பெற்றுக்கொள்வது மட்டும் நம்முடைய ஒரு நோக்கமாக இல்லாமல், அந்த ஆண்டவருக்கு நாம் அந்த அன்பை, நம்மாலான அன்பை நாம் திருப்பி செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த முடியும்? இன்றைக்கு வாசகத்தில், 2வது வாசகத்தில் சொன்னது போல, நாம் எல்லாருமே அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு வீண் போகாது, அந்த எதிர்நோக்கு நம்மை ஏமாற்றாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் என்றுமே அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். எனவே இந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய அந்த திரு இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து, அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த செய்திகளை நாம் உணர்ந்து, நல்ல ஆடுகளாக அந்த ஆயனின் பின்பாக நாம் செல்வோம். அவரும் நமக்காக எல்லா விதங்களிலும் அந்த அதிசயமான அந்த அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். நாமும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த தொடரவிருக்கும் இந்த திருப்பலியிலே நம்முடைய கருத்துகளுக்காகவும், இந்த உலகின் தேவைகளுக்காகவும், திரு அவையின் தேவைகளுக்காகவும், இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் பயணிகளாக நம்பிக்கையோடு நாம் பயணம் செல்ல நாம் ஒருவருக்காக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவாகி கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருந்து நம்மை இன்றளவும் பராமரித்து கொண்டு வருகிறார். அவரிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் உலகின் தேவைகளுக்காகவும் நம்முடைய ஜெபங்களை நாம் அவரிடம் ஏறெடுப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தங்கள் பணியை திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து செம்மையாக ஆற்ற தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நாடுகளை வழிநடத்தும் நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியின் வழிநடத்துதலில் மக்களை வழிநடத்த உமது அருளை தாரும். மக்கள் அனைவரும் மனித நேயத்தோடு வாழவும் இதய அன்பை நிறைவாக பெற்று வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டினை கொண்டாடி கொண்டிருக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் திரு அவையின் எங்களது ஒன்றிப்பை பலப்படுத்தவும் பங்களிப்பை செலுத்தவும் கடவுளோடும் பிறரோடும் உறவுகளை ஆழப்படுத்தவும் இதயத்தோடு ஒன்றிணைந்து வாழவும் வேண்டிய வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, தீவிரவாத தாக்குதல்கள், போர்கள், கலவரங்கள் போன்ற சூழல்களால் அமைதி இழந்து தவிக்கும் நாடுகளை நீர்த்தாமே அமைதியின் பாதைக்கு அழைத்து வந்து மக்களின் மனதில் அமைதி மலர திரு இருதய அருளை பெற்று வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையின் இருப்பிடமே இறைவா, அனைத்து ஊடகங்களிலும் பணிபுரியும் அனைவரையும் நீரே கண்ணோக்கி ஆசீர்வதியும். ஞானத்தையும் நுண்ணறிவையும் தந்து எப்போதும் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்ற திரு இருதய ஆற்றலை தந்தரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, இதோ உம்முடைய பராமரிப்பை நாங்கள் உணரச் செய்தருளும். உம்முடைய திருமகனின் அந்த அதிசயமிக்க அந்த திரு இருதயத்தினுடைய அன்பை நாங்கள் உணர செய்தருளும். நல்ல ஆயனுக்கு செவி கொடுக்கும் நல்ல ஆடுகளாக அவருடைய பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, எளிய
இன்றே ராஜகவியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் நாயனே பலிபொருள் நாரையா, என்னில் நீயும் உன்னில் நானும் பாரும் பலியே திருப்பலி, என்னை தரவந்தே இறைவா எளிய காரிகையா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வான தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்பரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் செதுனுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகில் விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம்
எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறே செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியுள்ள இயேசுவே, உம் இதயத்தில் உதித்து உமது திருநாவழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் இடியேன் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கொண்டாடுகிறேன். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை மௌனமாக நாம் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாமல் உறுதியாகிய உம்முடைய திரு இதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன். தயாள செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவூலத்தில் அன்றி வேறு எங்கே இதை தேடப் போகிறேன். உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாய் இருக்கிறார். இறைவனிடம் செல்ல உம் இதயம் தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் இதயமே, உம்மிடம் தஞ்சமடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மனவளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் எனக்கு இறைவன், துயர் கொள்ளும் தாழ்ச்சி உள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டேன். உம் இரக்கத்தை கண்டால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இதய தீர்மானத்திற்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றலும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சொல்லவே என் நெஞ்சமே